இதுவும் கடந்து போகும். நான் உங்கள் கேவி ஈஸ்வரி. அனைவருக்கும் வணக்கம். பாரதியோடைய ஒரு வசனம் எனக்கு ஞாபகத்துல வருதுங்க. அவர் சொன்னது, தனி மனிதனுக்கு உணவு இல்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் சொன்னாரு. நாம இப்ப திராவிட கட்சிகள் ஆட்சியில் இருக்கும் பொழுது நாம அதை கொஞ்சம் மாத்தி சொல்ல நல்லா இருக்கும். தனி மாணவனுக்கு, தனி மாணவிக்கு மது இல்லை எனில், கிடைக்கவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம். கரெக்ட் தானே? சூப்பரா இருக்குல்ல டைலாக்கு. நானே கண்டுபிடிச்சதுங்க இது. என்ன அப்படின்னா, இன்னைக்கு செய்திகள்ல நீங்க பார்த்திருப்பீங்க, பாலிமர் தொலைக்காட்சி இப்ப கூட ஓடிட்டு தான் இருக்குதுங்க. எல்லா செய்தித்தாள்ல தொலைக்காட்சிகள்லாம் வந்தது. பாளையங்கோட்டையில 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிகள் சேர்ந்து பியர் குடிச்சிட்டு இருக்காங்க. சியர்ஸ் சொல்லி பியர் குடிச்சிட்டு இருக்கிறாங்க. எங்க மாவட்டங்க அது, தூத்துக்குடி, திருநெல்வேலி எங்க மாவட்டம். அங்க உள்ள மாணவிகள் கையில இன்னைக்கு மது பாட்டில் இருக்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அதை பார்க்கும் பொழுது பரவாயில்லப்பா, முதலமைச்சர் சொன்னதை செய்துட்டாங்க. சொன்னாங்கல்ல, நாங்க சொன்னதையும் செய்வோம், சொல்லாததையும் செய்வோம். ஓட்டு போட்டவங்களுக்கு மட்டும் நான் முதலமைச்சர் இல்லைங்க, ஓட்டு போடாதவங்களுக்கு நான் தான் முதலமைச்சரு. ஓட்டு போடாதவங்க வருத்தப்படணும். இந்த முதலமைச்சருக்கு நம்ம ஓட்டு போடாம விட்டுட்டோமே இந்த கட்சிக்கு அப்படின்னு வருத்தப்படுற அளவுக்கு எங்களுடைய செயல்கள் இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு மாணவியல் கையில பியர் பாட்டில பார்க்கும்பொழுது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. அதுவும் போக செந்தில் பாலாஜியோட உழைப்பு அதுல இருக்குது. சும்மா நம்ம குறை சொல்லக்கூடாது ஒரு மனுஷனை. எவ்வளவு கஷ்டப்பட்டு பாருங்க. பாட்டிலுக்கு மேல 10 ரூபாய் நீங்க ஈஸியா சொல்லிட்டீங்க. அப்படி ஈஸியா வாங்கிட முடியுமா? ஒரு குடிமகன் இருந்து எவ்வளவு தகராறு பண்றான் தெரியுமா டாஸ்மாக்ல? ஒரு நாள் நின்று நீங்க பாருங்க, அந்த டாஸ்மாக் கவுண்டர்ல ஒரு நாள் நீங்க இருந்து பாருங்க, அது எவ்வளவு பெரிய முள் படுக்குன்றது உங்களுக்கு தெரியும். அவ்வளவு சாதாரணமா உள்ள உட்கார்ந்துட்டு எல்லாம் பாட்டில் எடுத்து கொடுத்துட்டு 10 ரூபாய் மேல எல்லாம் வாங்கவே முடியாதுங்க. அவ்வளவு கஷ்டம் அதுல இருக்குது. ஒவ்வொரு வருடமும் நம்முடைய தமிழக அரசு இலக்கு நிர்ணயம் பண்றாங்க. தீபாவளிக்கு, பொங்கலுக்கு 45,000 கோடி எப்படி பத்தும்? நீங்க திங்க் பண்ணி பாருங்க. தமிழகத்துல எவ்வளவு மக்கள் தொகை இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் வரி பணத்துல இருந்து நாங்க திருப்பி கொடுக்கணும் அப்படின்னா 45,000 கோடி பத்துமாங்க? அது போக இந்த இலவச திட்டங்கள்லாம் நாங்க அறிவிச்சுட்டு இருக்கிறோம். எதை வச்சு கொடுக்கறது? மத்திய அரசு இல்ல, சாரி, ஒன்றிய அரசு கொடுக்கறதே இல்ல. நம்மளுடைய ஜிஎஸ்டி பணத்தை கொடுக்கறது இல்ல. அப்ப தமிழக அரசு தானே அதை ரன் பண்றாங்க. அப்ப 45,000 கோடி எப்படி பத்துங்க? பத்தாது. அதனால இந்த பொங்கலுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா 50,000 கோடி வரும்னு நான் நினைக்கிறேன். அதனால கழக உடன்பிறப்புகள், நீங்க எந்த கட்சின்னு கேட்க கூடாது. ஏன்னா டிஎம்கே, ஏடிஎம்கே பிரிச்சு பார்க்க கூடாது. ரெண்டுமே திராவிட கட்சிகள் தான். ரெண்டு பேருமே இதற்காக முயற்சி எடுத்திருக்காங்க, இதற்காக பாடுபட்டிருக்காங்க. களத்துல உடன்பிறப்புகள் இறங்கி நீங்க இன்னும் கடுமையா உழைச்சிங்க அப்படின்னா எல்கேஜி பசங்க வரைக்கும் நாம கொண்டு போயிட்டு இந்த மது பாட்டில சேர்த்தரலாம். உங்களோட கையில தான் அது இருக்குது. 50,000 கோடி எல்லாம் சுத்தமா நமக்கு பத்தாது. சோ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உடன்பிறப்புகள் எல்கேஜி பசங்களுக்கு மது கிடைக்கிற அளவுக்கு நீங்க வழிவகை செய்யணும் அப்படின்னு நான் ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.